நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 5/1/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:32 திதி இன்று இரவு 9:11 வரை சஷ்டி, பின்பு சப்தமி நட்சத்திரம். இன்று இரவு 9:28 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். நாம யோகம் காலை 8:52 வரை வியாதிபாதம், பின்பு வரியான். காரணம் இரவு 9:11 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம் இரண்டும் இன்னைக்கு இருக்கு. காலையில 6:31 வரைக்கும் தான் மரண யோகம். அதன் பிறகு சித்த யோகம், அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 6:30 மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்றிரவு 9:28 வரை ஆயில்யம். அதன் பிறகு மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. வளர்பிறை சஷ்டிய முருகனை வணங்கினால் மிக சிறப்பு தான். தேய்பிரையில தான் வணங்கணுன்றது கிடையாது. சஷ்டி வந்தாலே முருகனை வணங்கும் போது ரொம்ப சிறப்பாக ஒரு தருணத்தை கொடுக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்பதனால கண்ணூறு கழித்தல். அதே சமயம் இன்னைக்கு பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல முருகர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். இன்னைக்கு முருகர் வழிபாடு பண்ணா அவ்வளோ நன்மை. அதாவது தேய்பிரையில தான் பண்ணணும்ன்றதுலாம் கிடையாது, வளர்பிறையிலையும் பண்ணலாம். சரி, இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு அருகம்புல் மட்டும் கொண்டு செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். கடனுக்கு என்ன, அதுக்கு என்ன, இதுக்கு என்னன்னு அதே போர் அடிச்சிடும் இல்லையா? அதனால உங்கள் ராசிக்கு எந்த திசையில் வீட்டின் வாசல் அமைக்க வேண்டும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்து விடுவோம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளேயே உங்களுக்கு சூரியன். இன்றைய கோச்சார நிலை தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும். கும்பத்தில் சனி பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான். இரவு 9 மணிக்கு மேலதான் உங்களுக்கு கும்பராசிக்குள் சந்திரன் பிரவேசமாவார். மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், கடகத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், கன்னியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். நான் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு இந்த ராசிக்கு எந்த திசையில் வீட்டின் வாசல் அமைத்தால் நன்மை நடக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். அதற்கு முன்பு நான் இந்த வகுப்பை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இந்த வகுப்புல பாத்தீங்கன்னா உண்மையிலே எல்லாமே தாந்திரீகம், மாந்திரீகம் போது நிறைய பேர் பயப்படுறாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது மாந்திரீகவாதிகள் அப்படின்னும் போது அது வேற விஷயம், மாந்திரீகம்ன்றது வேற விஷயம். இது நம்ம ஈஸியான முறையில் செய்யக்கூடியது, எல்லாம் நல்லதுக்கு மட்டும்தான், நன்மைக்கு மட்டும்தான். சில குடும்பத்தில் உள்ளவர்களும் கற்றுக்கொள்ளலாம், தப்பே கிடையாது. அதாவது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மிக சிறப்பு தான், அதனால ஒன்றும் தவறு கிடையாது. பொங்கல் கழித்து நிச்சயமாக வகுப்பு போடப்படும். அது ஒண்ணு. அடுத்தது இந்த வசிய எண்ணெய் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. உண்மையிலே அது ரொம்ப நல்லா இருக்கு. நானே வீட்டில் ஏற்றி பார்த்துட்டு தான், எந்த ஒரு விஷயமும் நான் செஞ்சு பார்த்துட்டு தான் அதுக்கு ரிசல்ட் கிடைச்சாதான் நான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அது ரிசல்ட் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் சொன்னேன். அது நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதி, ஒரு என்ன சொல்றது,
ஒரு கோவிலுக்கு போனா என்ன மாதிரி இருக்கும் நமக்கு மனசு, அந்த மாதிரி இருக்கு. வேணுன்றவங்க நீங்க வாங்கிக்கலாம். சரி, இப்பொழுது ஒவ்வொருத்தர் ராசிக்கு எந்த வீட்டு பக்கம் வாசல் வச்சா நல்லது அப்படின்னா, ஒவ்வொருவரும் பிறந்த ராசி லக்னம்னு ஒண்ணு இருக்கு. அந்த லக்னத்தையே நம்ம பார்க்கணும். வாஸ்து சாஸ்திரப்படியும் அவர்கள் வசிக்கும் வீடு, தொழில் செய்யும், அப்புறம் வேலை பார்க்கும் இடம், இதெல்லாம் வாஸ்து திசைப்படி பயன்படுத்தினால் நல்ல பலனை தரும். இல்ல அப்படின்னா தீய பலனை தான் ஏற்படுத்தும். இப்ப நான் உங்களுக்கு டைரக்டாவே சொல்லிடுறேன். இது அதெல்லாம் கிடையாது. டைரக்டாவே சொல்லிடுறேன். மேசம், சிம்மம், தனுசு இந்த ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா, இது 1, 5, 9ன்னு சொல்லுவாங்க. 1, 5, 9ன்னா இது மகாலட்சுமியினுடைய ஒரு இடம். இந்த லக்னத்தில், ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் வடக்கு திசை வாசல் உள்ள வீட்டில் வசிக்கலாம் மற்றும் தொழிலும் செய்யலாம். இப்போ சொந்த வீடு இருக்கிறவங்க இது பண்ணிப்பாங்க. வாடகை வீட்டுல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு நல்ல இடத்துல போனா தானே அவங்களும் நல்லா இருக்க முடியும். இது நிறைய விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி ரிஷபம், கன்னி, மகரம் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தெற்கு திசை வாசல் உள்ள வீட்டில் வசிக்கலாம், சிறப்பாக இருக்கும், தொழிலும் செய்யலாம். அதே மாதிரி மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் மேற்கு திசை உள்ள வீட்டில் வசிக்கலாம், தொழிலும் செய்யலாம். அதே மாதிரி கடகம், ரிஷிகம், மீனம் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கிழக்கு திசை வாசல் உள்ள வீட்டில் வசிக்கலாம், தொழிலும் செய்யலாம். அதே மாதிரி வாஸ்துப்படி இல்லாத வீட்டில் வாழ்ந்தாலும் தொழில் செய்தாலும் முன்னேற்றம் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த வாசலை மட்டும் நம்ம வச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோ, மற்றதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. சமையலறை எங்க இருக்கு, கழிவறை எங்க இருக்கு, அதுவும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுவும் பார்க்கணும் இல்லையா? நிறைய பேர் வாசல் நல்லா வச்சிருவாங்க கரெக்டா, ஆனா மற்ற விஷயங்கள் வைக்கும் போது மாத்தி வச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த வாஸ்துபடி இல்லாத வீட்டில் வாழ்ந்தாலும் தொழில் முன்னேற்றம் வராது, அந்த வீட்டுல நிம்மதி இருக்காது, அமைதி சந்தோஷம் இருக்காது, தீய பலனை தான் ஏற்படுத்தும். அதனால கரெக்டா பார்த்துக்கோங்க. சமையலறை எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும், கழிவறை எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். கழிவறையை தூக்கின்னு போயிட்டு இதுல குபேர மூலையில வச்சுட்டு சமையல் அறையை தூக்கின்னு போயிட்டு ஈசானிய மூலையில வச்சுட்டா என்ன ஆகும்? நிறைய பிரச்சனை வரும். ஈசானிய மூலையில படுக்கறையே இருக்கக்கூடாது. இருக்கலாம், படிக்கிறதுக்கோ இது பண்றதுக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களை, சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையும். அந்த வெளி உணவு, ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை குறைத்து கொண்டால் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம், உங்களுடைய பேச்சில புதிய அனுபவம் வெளிப்பட, எதிர்பாராத செலவுகள் ஏற்படும், வியாபாரத்துல அலைச்சல்கள் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் புதிய அனுபவத்தை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய திறமைக்கு உண்டான ஒரு அங்கீகாரங்கள் இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு கருத்து வேறுபாடின்றி நெருக்கம் அதிகரிக்கும். உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் அறிமுகங்கள் ஏற்படும். நண்பர்களிடத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையும். சேமிப்பு தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும். ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் ஏற்படும் இன்னைக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே,
உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை பற்றி இன்னைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு கிடைக்கும். உங்களோட இருப்பவர்கள் பற்றியும் உலக வாழ்க்கை பற்றியும் ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி இந்த உபரி வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த உபரி வருமானத்துக்கான முயற்சி இன்னைக்கு கைகூடும். நீங்க நினைத்த வேலையை செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் சம்பந்தமான ரகசியங்களை அடுத்தவர்களிடம் பகிராமல் இருப்பது மிகவும் நல்லது. உங்களுக்கு பயணங்களால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. இரவு வரைக்கும் இன்னைக்கு இருக்கு சந்திராசிரமம். 9:30 மணிக்கு மேல சிம்ம ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். அது வரைக்கும் கடகராசிக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே போல பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடந்துக்குங்க. சிந்தனைகள்லாம் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும். ரொம்ப சிந்திக்காதீங்க. மனசுல நிறைய குழப்பங்கள் ஏற்படும். அதனால சிந்தனைய நல்ல சிந்தனையா ஆக்கி கொள்ளுங்கள். மனசுல ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் இன்னைக்கு. அதுதான் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் ஓரளவுக்கு அச்சங்கள், தேவையற்ற எண்ணங்கள்லாம் ஓரளவுக்கு மறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இரவு 9 மணிக்கு மேல 9 மணில இருந்தே உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிச்சிடும். அதனால மக நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்லுங்க. புதிய முயற்சியில அலைச்சல்கள் ஏற்படும். அதே போல உங்கள் கருத்துகளுக்கு உண்டான மதிப்பு கொஞ்சம் தாமதமாக கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கும். எதிர்பார்த்த வரவுகள்லாம் இழுபறியாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதனால கொஞ்சம் இன்னைக்கு கவனமா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மற்றவர் செயல்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்துருங்க. விலையுயர்ந்த பொருட்கள் மீது கொஞ்சம் கவனத்தை வைங்க. இன்னைக்கு எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு வேலையும் இழுபறியா இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்கள் திறமைக்கு உண்டான பாராட்டுகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கை, அதாவது கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன், பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். 2 பேரும் சேர்ந்து. அதே மாதிரி தனம் சார்ந்த விஷயத்துல எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும். மனதிற்கு ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கமிஷன் ஏஜென்ட் இதுலலாம் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வருவாய் இருக்கக்கூடிய ஒரு நாள். பெரியோர்களின் ஆதரவும் சிறப்பை தரும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே,
உங்களோட நெருக்கமானவர்கள் இருந்தார்கள்னா அவர்களை பற்றிய புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். மனதில் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள், சஞ்சலங்கள் இதெல்லாம் விலகி இன்னைக்கு நல்ல ஒரு மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும். குடுக்கல் வாங்கல திடீர் திருப்பங்கள் ஏற்படும். எதிர்காலம் குறித்து சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. உங்க செயல்பாட்டுல இருந்து வந்த தடைகள்லாம் மறையும். அளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறைகின்ற ஒரு நாள். தந்தை வழி தொழில் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள்லாம் உருவாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். இன்னைக்கு தனம் நிறைந்த நாளாக அமையும். இன்னைக்கு அதிசய தெற்கு திசை செய்யணும் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். ரேவதி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இன்னைக்கு அதிகரிக்க, வெளியூர் பயணங்களால் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அனுகூலமும் இருக்கும். உறவினர் வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். கலை பொருட்கள் மீதான ஆர்வமும் இன்னைக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும். மனதில் உள்ள குழப்பங்கள்லாம் விலகும். உங்க செயல்பாட்டுல இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் குறைகின்ற ஒரு நாள். சிந்தனை போக்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த ஒரு நாளாகவும் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 3ஆம் எண் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சில முக்கிய அனுபவம், ஒரு சில அனுபவங்கள் சில பேருக்கு இருக்கும். அந்த அனுபவத்தால ஒரு தெளிவு இன்னைக்கு ஏற்படும். உங்களுக்கு குழப்பமா இருந்ததெல்லாம் இன்னைக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். தனம் தொடர்பான நெருக்கடிகளை சமாளிக்க கூடிய திறன் உங்களுக்கு ஏற்படும். வண்டி வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும். கல்வி சார்ந்த துறையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு தொடர்பான பணிகள்ல எண்ணிய எண்ணங்கள்லாம் நிறைவேறும். வியாபாரத்துல ஒரு புதுமைகள் மூலம் லாபத்தை அடையக்கூடிய ஒரு தருணம். உடன் இருப்பவர்களால் நிம்மதி ஏற்படும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் கவனத்தோடு இன்னைக்கு எதையும் செய்தால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். ஒரு சில விஷயத்தில் கவனம் வேண்டிய நாளாக இன்னைக்கு தேவை. அதிசய தெற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிற இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த ஒரு தேவையற்ற கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி விளையாட்டு போட்டிகள்ல தனிப்பட்ட ஆர்வங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கெல்லாம் சகோதரர்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் இன்னைக்கு இருக்கும். கடன் சார்ந்த விஷயத்துல கவனம் வேணும். அதே மாதிரி தன வரவு இதிலெல்லாம் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு விலகும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறைகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வேலையில பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் அனுகூலமாக அமையும், கைகூடும். மாணவர்களுக்கு கல்வியில ஆசிரியர்கள் மூலம் நல்ல ஆலோசனை பெற்று தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளா இருக்கும். பாடத்திட்டத்துல நட்பு வட்டாரம் விரிவடையும். பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். பேச்சு திறமைகள் மூலம் காரிய சித்தி உண்டாகும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு
காரிய சித்தி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வியாபாரத்துல புதுவிதமான யுக்திகளை கையாளுகின்ற ஒரு தன்மை, உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு புதிய அனுபவ அறிவு மேம்படும். அரசு சார்ந்த பணிகள்ல ஆதாயம் ஏற்படும். மனசுல எதிர்காலம் சம்பந்தமான புதுவிதமான சிந்தனைகள்லாம் பிறக்கும். உத்தியோகத்திலே எதிர்பார்த்த இடமாற்றங்கள்லாம் சாதகமாக அமையும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆக்கப்பூர்வமா செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசையின் ஒன்றாமல் நஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் இன்னைக்கு ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.